Hi friends, welcome to my channel. Exercise 5.1 like a 9 sum. In the figure, the quadrilateral swimming pool shows is surrounding by the concrete patio. Find the area of the patio and கேட்டிருக்காங்க. So, இது swimming pool, இது patio. So, area of a patio கண்டுபிடிக்கணும்னா area of a quadrilateral ABCD minus உள்ள இருக்க swimming pool EFGH. ஓகேவா? So, area of the patio equal to area of the quadrilateral ABCD minus உள்ள இருக்க swimming pool. So area of the swimming pool. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டரும் ஸ்விம்மிங் பூலும் கண்டுபிடிச்சாதான் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் ஏபிசி பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஸோ ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் ABCD which is equal to of minus 4 minus 8 8 minus 4 6 10 and minus 10 6 again minus 4 minus 8 square units. So இதை cross multiply நம்ம பண்ணிடலாம். First 4 4s are 16 minus into minus plus ஆயிடும். Next 8 10s are 80 6 6 are 36 plus minus into minus plus 10 into 8 which is 80 minus இப்போ கீழ இருந்து மேல 8 8s are 64 minus 64 minus 4 into 6 which is minus 24 10 into minus 10 which is minus 100. Next 6 into minus 4 which is minus 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். So of 16 plus 80 plus 36 plus 80 which is 212. இங்க இருக்க மைனஸ். ஸோ இங்க இருக்க எல்லா டேர்மும் நம்ம ஆட் பண்ணனா உள்ள மைனஸ் சிம்பிள் இருக்கும். தென் 212ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 212ன்ற வேல்யூ இருக்கும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ ஆஃப் 212 பிளஸ் 212 which is equal to of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 4 2 4. ஸோ அதை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 212ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 212 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்குன்னா ஏபிசிடி. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ ஸ்விம்மிங் பூல் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் அ ஸ்விம்மிங் பூல் இஎஃப்ஜிஹெச். இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் பூலோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் ஓகே EFGH of x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 எடுத்து எழுதிக்கலாம். -3 -5 6 -2 3 7 -6 4 again -3 -5 square units. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே. ஸோ 3 2s are 6 minus into minus plus 6 7s are 42 3 4s are 12 minus 6 into minus 5 which is
plus 30 minus இப்போ கீழே இருந்து மேலே 5 6 are 30 minus 30 minus 2 into 3 which is minus 6 7 into minus 6 which is minus 42 lost 4 into minus 3 which is minus 12 ஓகேவா ஸோ இங்கே உள்ள இருக்க டேர்ம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணனா 90 இந்த மைனஸ் இங்கே உள்ள இருக்க டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணனா மைனஸ் 90 ஓகேவா ஸோ இந்த மைனஸ் உள்ளே போயிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 90 ப்ளஸ் 90 ஸோ 90 ப்ளஸ் 90 which is 118 இருக்கும் 2ஆல் 180 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 90ன்ற வேல்யூ கிடைக்கும் இங்கே 90 யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேவா ஸோ ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர் ஏபிசிடியோட வேல்யூ 212 அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் இஎஃப்ஜிஹெச்சோட வேல்யூ 90 இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பேட்டியோன்ற வேல்யூ கிடைக்கும் So area of a patio is equal to 212 minus 90. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் 10 sum a triangular shaped glass with vertices at A பாயிண்ட் கொடுத்துட்டாங்க B ஓட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க C ஓட பாயிண்ட் கொடுத்துட்டாங்க has to be painted if one basket of paint covers 6 square feet. How many baskets of paint will be required to paint the whole glass if only one cost of paint is applied? So, rough ஒரு graph வரைஞ்சிக்கலாம். Okay, இப்போ points மார்க் பண்ணிடலாம். First A ஓட point வந்து -5, -4. So, -5, -4 என்ற வேல்யூ இங்க வரும். So, இதுதான் A. Okay, next 1, 6. So, 1, 6 என்றது இங்க இருக்கும் நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ 7, -4 so 7, -4 என்ற வேல்யூ இங்க இருக்கும் so 7, -4 இது C so இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா so நம்ம பாயிண்ட்ஸ் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எடுக்கணும் so area of a triangle ABC which is equal to of x1 y1 x2 y2 x3 y3 so -5 -4 7 -4 1 6 again -5 -4 square units ஓகேவா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே 5 4s are 20 minus into minus plus 7 6s are 42 plus 42 1 into -4 -4 minus இப்போ கீழே இருந்து மேல 4 7s are 28 minus 28 minus 1 into 4 which is -4 6 5s are 30 minus 30 square units ஓகேவா so of இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 62ன்ற வேல்யூ வரும் அப்புறம் -4 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா -62ன்ற வேல்யூ வரும் ஓகேவா so of 62 minus 4 which is 58 minus into minus plus ஆயிடும் 62 இருக்கும் so further இது நம்ம ஆட் பண்ணனா 120ன்ற வேல்யூ வரும் 2வையும் 120 கேன்சல் பண்ணலாம் 60 times so 60 square units ஓகேவா so questionல பாருங்க ஒரு பக்கெட் வந்து 6 square feet வந்து பெயிண்ட் அடிக்க முடியும்ன்றாங்க so one basket covers 6 square feet ஓகேவா so number of buckets to cover 60 square units. The square units is equal to 60 by 6. இதை நம்ம கேன்சல் பண்ணனா எத்தனை பக்கெட் வருதுன்னு பாருங்க 10 ஓகேவா
So therefore 10 buckets. So 10 sum. In a figure, find the area of a triangle AGF, second subdivision triangle FGD and quadrilateral BCEF கொடுத்திருக்காங்க. So கொடுத்திருக்க figure இதுதான். நம்ம first என்ன கண்டுபிடிக்க போறோம்னா A, G and F. இதோட பாயிண்ட்ஸ் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். A ஓட வேல்யூ which is -5, 3 and G ஓட வேல்யூ -4.5, 0.5. 4.5 minus, 0.5. And F order value -2, 3. Okay. So, area of triangle AGF which is equal to half of the x1, y1, x2, y2, x3, y3. So, the values copy பண்ணிக்கலாம். -5 and 3, -4.5, 0.5, -2, 3, again -5 and 3. Okay va. So இதை நம்ம cross multiply பண்ண போறோம். First மேல இருந்து கீழே. So 5 into 0.5 which is 2.5 minus. ஏன்னா 5க்கு minus symbol இருக்கு. Next -4.5 into 3 which is -13.5. Okay va. 2 3s are 6, -6. Minus of, இப்போ கீழ இருந்து மேல 3 into 4.5 which is -13.5. 0.5 into -2 which is -1.0. Next 3 into -5 which is -15. So of இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா நம்மளுக்கு -22ன்ற வேல்யூ இருக்கும். So minus of இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 29.5ன்ற வேல்யூ இருக்கும். ஓகே மைனஸ். ஸோ எல்லாமே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால ஸோ ஆஃப் இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா 22 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 22க்கு ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ 29.5. ஓகேவா. ஃபர்தராக இதை சப்ராக்ட் பண்ணனா ஆஃப் 7.5. ஓகேவா. ஸோ 2ஆல் 7.5 நம்ம கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க வேல்யூ 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் FED தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ FED இதோட பாயிண்ட்ஸ் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். F ஓட வேல்யூ -2, 3, D ஓட வேல்யூ which is 1, 3 and E ஓட வேல்யூ 1.5, 1. ஓகேவா. ஸோ எப்பயும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் போகணுன்றதால நம்ம ஃபர்ஸ்ட் F வேல்யூ which is -2 and 3 off into -2 and 3. நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ E ஓட வேல்யூ 1.5, 1. ஸோ 1.5, 1. நெக்ஸ்ட் D ஓட வேல்யூ 1 and 3. அகைன் F ஓட வேல்யூ which is -2, 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆஃப் 2 1s are 2 which is -2. 1.5 into 3 which is plus 4.5. 1 into 3 3 minus இப்போ கீழே இருந்து மேலே 3 into 1.5 which is 4.5. 1 into 1 1. 3 into -2 which is -6 square units. So of so இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 7.5 இருக்கும். ஸோ 7.5ல 2 சப்ராக்ட் பண்ணிட்டா 5.5ன்ற வேல்யூ இருக்கும். மைனஸ் ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு 0.5ன்ற வேல்யூ கிடைக்கும். ஃபர்தராக இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா 6ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா. ஸோ 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். தேர்ட் சப்டிவிஷன் குவாடிலேட்டர் BCEG கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்ராம்லேருந்து BCEGயோட வேல்யூ எடுத்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாம். ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர்
B, C, E, G. Okay, of modulus kulla x1, y1, which is minus 4, minus 2, 2, minus 1, 1.5, 1, minus 4.5, 0.5, again minus 4, minus 2. Okay, va? Square units. So of இப்போ இதை multiply பண்ணிடலாம். Minus 4 into minus 1, which is 4, 2 into 1, 2, 1.5 into 0.5, which is 0.75, minus 4.5 into 2, which is 9, minus இப்போ கீழே இருந்து மேலே minus 2 into 2, which is minus 4, minus 1 into 1.5, which is minus 1.5, 1 into minus 4.5, which is minus 4.5, 0.5 into minus 4, which is minus 2.0. So of இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 15.75 என்ற வேல்யூ வரும், மைனஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனா minus 12 என்ற வேல்யூ வரும். So of minus into minus plus ஆயிடும். So 15.75 plus 12, which is equal to of இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 27.75 என்ற வேல்யூ கிடைக்கும். 2வையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 13.88 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ்.